அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 12 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பயன்பெறும் அரிசி அட்டைதாரர்கள் அனைவருமே தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையை இகேஒய்சியை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. போலி ரேஷன் கார்டுகளை கண்டறியவும், தகுதியான பயனாளிகளுக்கு மட்டும் மானிய விலையில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றன. தற்போது இதற்கான காலக்கெடுவாக 2026 மார்ச் 25 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: வீட்டு உபயோக சமையல் எரிவாயு பெற பயோமெட்ரிக் ஆதார் கட்டாயம் என்று பெட்ரோலிய அமைச்சகம் அறிவித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் அனைத்து உள்நாட்டு எல்பிஜி நுகர்வோரும் எல்பிஜி சேவைகள் மற்றும் மானியங்களை தொடர்ந்து பெற பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் அல்லது இகேஒய்சியை முடிக்க வேண்டும் என்று அறிவித்தது. எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ மொபைல் பயன்பாடுகள் மற்றும் ஆதார் ஃபேஸ் ஆர்டி செயலி மூலமாக வீட்டிலிருந்தே ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி சரிபார்ப்பு செயல்முறையை எளிதாக முடிக்க முடியும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஜிபே மூலமாக வாக்காளர்களுக்கு பணம் அனுப்புவது தெரிந்தால் உடனே தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வங்கி ஊழியர்களுக்கு தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். கட்சிகளின் வங்கி கணக்குகளில் 1 லட்சத்திற்கு மேல் டெபாசிட் செய்தாலோ அல்லது பணம் எடுத்தாலோ தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்றும் தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். மேலும் 10 லட்சத்திற்கு மேல் பரிவர்த்தனை நடக்கும் பட்சத்தில் அது குறித்த விவரங்கள் நேரடியாக வருமான வரித்துறையினின் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும் அர்ச்சனா பட்நாயக் எச்சரித்துள்ளார். நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாடு எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர், சு வெங்கடேசன் உள்ளிட்ட 8 எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டது. சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்யும் தீர்மானம் மக்களவையில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றம் செய்யப்பட்டது. மதுரை எம்பியான வெங்கடேசன் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 7 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தனர். ஐந்தாவது அறிவிப்பு: மறைந்த தலைவர்களின் உருவ சிலைகளை மறைக்க தேவையில்லை என அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டதில் இருந்து தற்போது வரை 23,28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மாநிலம் முழுவதும் 1,68,000 சுவர் விளம்பரங்கள் நீக்கப்பட்டு 61 இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். ஆறாவது அறிவிப்பு: தமிழகத்தின் 8 இடங்களில் அகழாய்வு மேற்கொள்ள ஒப்புதல் பெற்றிருப்பதாக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கீழடியில் 11வது கட்ட அகழாய்வு நடத்த மாநில தொல்லியல் துறைக்கு ஒன்றிய தொல்லியல் துறை அனுமதி அளித்துள்ளது என்றும், தமிழ்நாட்டில் கீழடி உட்பட 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சி நடத்த ஒன்றிய தொல்லியல் துறை அனுமதி அளித்துள்ளது என்றும், ஏற்கனவே 5 இடங்கள் தற்போது 8 இடங்களையும் சேர்த்து ஒரே ஆண்டில் 13 இடங்கள் அகழாய்வு நடைபெற உள்ளது என்றும், தமிழ்நாட்டில் கடந்த 60 ஆண்டுகளில் ஒரே ஆண்டில் அதிக இடங்களில் அகழாய்வு நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும் எனவும் கூறியிருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு: +2 விடைத்தாள் திருத்தும் பணியை ஏப்ரல் 9 தொடங்க தேர்வுத்துறை திட்டமிட்டுள்ளது. அனைத்து விடைத்தாள்களும் 28 மண்டல விடைத்தாள் சேகரிப்பு மையங்களுக்கு பெறப்பட்டு அங்கு டம்மி விடைத்தாள்கள் முகப்பு ஒட்டப்பட்டு ஏப்ரல் 4 40க்கும் மேற்பட்ட விடைத்தாள் திருத்தும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. திருத்தும் மையங்களில் ஏப்ரல் 8 முதன்மை தேர்வாளர்கள் விடைத்தாள் திருத்துவர். ஏப்ரல் 9 உதவி தேர்வாளர்கள் மதிப்பீடு செய்வார்கள். அதற்கு பிறகு முதுநிலை ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்த தொடங்குவார்கள். விடைத்தாள் திருத்தும் பணிகளை மே மாதம் முதல் வாரத்தில் முடிக்கவும், மே மாதம் 8 தேர்வு முடிவுகள் வெளியிடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த 11 தொடங்கியது. நேற்று முன்தினம் ஆங்கில பாடத்தேர்வு நடந்தது. இந்த தேர்வுக்கு 11,411 மாணவ மாணவியர் வரவில்லை. அவர்களின் பள்ளி மாணவர்கள் 10,369 பேரும்,
தனி தேர்வர்கள் 1042 பேரும் அடங்குவார்கள். மேலும் இந்த தேர்வில் முறைகேடில் ஈடுபட்டதாக கிருஷ்ணகிரியில் 2 பேரும், சேலத்தில் 1 மாணவரும் பிடிபட்டுள்ளனர். அவர்கள் மீது தேர்வுத்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. புதிதாக அமைக்கப்படும் டெர்மினல் 3 மற்றும் பேஸ் 2 விரிவாக்க பணிகள் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 40 நாட்கள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய விமான நிலையம் ஆணையம் அறிவித்துள்ளது. சென்னை விமான நிலையம் டெர்மினல் 4 அருகே தற்காலிக போக்குவரத்து மாற்றங்கள் அமல்படுத்தப்படுகின்றன. டெர்மினல் 4 அருகே உள்ள வாகனங்கள் உள்ளே வருவதற்கான டோல்கேட் மூடப்படுகிறது. எனவே தாம்பரம் பகுதியிலிருந்து விமான நிலையத்திற்குள் வரும் அனைத்து வாகனங்களும் GST சாலை சர்வீஸ் சாலையை பயன்படுத்தி டெர்மினல் 2 நுழைவாயில் டோல்கேட் வழியாக விமான நிலையத்திற்குள் வரலாம். அதேபோல டெர்மினல் 4 புறப்பாடு பகுதியில் இருந்து வெளியேறும் வாகனங்கள் ஒரே ஒரு டோல்கேட் வழியாக வெளியே செல்ல ஏற்பாடும் செய்யப்படுகிறது. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு டிராஃபிக் மார்ஷல்கள் பணியில் இருப்பார்கள். டெர்மினல் 1, டெர்மினல் 2 வழியாக பயணிக்கும் பயணிகளுக்கு எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் வழக்கமான வழிகளையே பயன்படுத்தலாம். 10வது அறிவிப்பு. மத்திய அரசு விரைவிலேயே பெண்களுக்காக மற்றொரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. தொழில் தொடங்க விரும்பும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு புதிய திட்டத்தை அது தொடங்க இருக்கிறது. இந்த தகவலை நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் மக்களவையில் அறிவித்தார். தொழில்துறையில் சிறந்து விளங்க விரும்பும் பெண்களுக்கு 10 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரையிலான கடன்கள் மிக குறைந்த வட்டி விகிதத்தில் வழங்கப்படும் என்றும் தெரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. மார்ச் 15ஆம் தேதி முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தேர்தல் ஆணையத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையில் திங்கட்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம், மாதந்தோறும் வட்டங்களில் நடைபெறும் மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மற்றும் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆகியவை தேர்தல் நடத்தை விதிகள் முடியும் வரை நிறுத்தி வைக்கப்படுகிறது என பொதுமக்களுக்கு தெரிவுபடுத்துகிறது என்று மாவட்ட கலெக்டர்கள் தெரிவித்துள்ளனர். 12வது அறிவிப்பு. தென் தமிழக அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து குமரிக்கடல் பகுதி வரையில் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், இது தவிர இன்று முதல் 19ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இயல்பை விட ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை குறைவாக இருக்கவும் வாய்ப்புள்ளது. அதேபோல சில இடங்களில் இயல்பை விட சற்று கூடுதலாக இருக்கவும் வாய்ப்புள்ளது என்றும் கூறியுள்ளது. இந்த 12 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.